இரட்சகர் இயேசுவில் மிகவும் பிரியமான ஹோப் டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். கிறிஸ்துவின் மலை பிரசங்கம், கிரைஸ்ட் சர்மன் ஆன் த மவுண்ட் என்ற தொடர் பாடங்களை நாம் கற்று வருகிறோம். இந்த நாளிலே நமது தியானத்திற்குரிய தலைப்பு என்னவென்றால், மலை பிரசங்கமும் பரமபிதாவின் புத்திரரும், சர்மன் ஆன் த மவுண்ட் அண்ட் தி சில்ட்ரன் ஆஃப் தி ஹெவன்லி ஃபாதர். இன்றைக்கு நமக்குரிய தியானத்தின் பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 33 முதல் 48 வரை. பூர்வத்தாருக்குரிய 6 பிரமாணங்களில் கொலை, விபச்சாரம், விவாகரத்து ஆகிய முதல் 3 பற்றி படித்தோம். இப்பொழுது சத்தியம் பண்ணுதல், பழிக்கு பழி வாங்குதல், சத்துருவை பகைத்தல் ஆகிய அடுத்த 3 பிரமாணங்களுக்கு கிறிஸ்துவானவர் காட்டிய புதிய பரிமாணத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 4ஆவதாக நாம் பார்த்த 3 காரியங்களின் தொடர்ச்சி. 4ஆவதாக, ஆணையிடுதல் ஓர் அந்நிய செயல், அனாவசிய செயல். நாம் வேதாகமத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் என்றால் 33 முதல் 37 வரைக்கும் ஆணையிடுதலை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். சத்தியம் பண்ணும், அதாவது ஆணையிடும் பழக்கம் யூதர்களுக்குள் சர்வசாதாரணமாக காணப்பட்டது. மோசேயின் மூலமாக பொய் ஆணை இடுதலை தேவன் தடை செய்திருந்தார். லேவியராகமத்தில் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். என் நாமத்தை கொண்டு பொய்யாணை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். நம்ம பொய்யாணை இடும் பொழுது தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறோம். ஆண்டவர் மேலே சத்தியம் பண்ணுறது. சிலர் சொல்லுவாங்களே, பைபிள் மேலே சத்தியமா, ஏசப்பா மேலே சத்தியமா, இப்படியெல்லாம் அவசியம் இல்லை. யூதர்கள் 3ஆம் கட்டளைப்படி தேவனுடைய பரிசுத்த நாமத்தை தவிர்ப்பார்கள். ஏன்னா கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாகன்னு இருக்குல்ல. ஆனால் எருசலேம், பரலோகம், பூமி அல்லது ஏதாவது ஒரு உடல் உறுப்பின் மீது ஆணையிடுகிறவர்களாக இருந்தார்கள். அதனால தான் ஆண்டவர் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் அந்த மலை பிரசங்கத்தில் பாருங்கள், பூமியின் பேரில் 34ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். மத்தேயு 5:34, பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். பரிச்சேதம் என்னது? நாட் அட் ஆல், சத்தியமே பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். முற்றிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதான் பரிச்சேதம். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாகிலும் வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. தேவனுடைய நாமத்தில் சத்தியம் பண்ண மாட்டாங்க, ஆனால் என்ன செய்வாங்களாம்? அது மேலே இது மேலே அப்படிலாம் சத்தியம் பண்ணுவாங்க. அப்பட்டமான உண்மையே நம் பேச்சின் சட்டமாக இருக்க வேண்டும் என்று இயேசு போதித்தார். கிறிஸ்தவர்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களும் சூரிய ஒளியை போன்று தெள்ளத் தெளிவாக இருக்க வேண்டும். உண்மை தேவனிடத்திலிருந்து வருவதாகும். வஞ்சகமானது அதன் எண்ணற்ற ஒவ்வொரு வடிவத்திலும் சாத்தானிடமிருந்து வருகிறது. சத்தியம் என்னும் நேர்கோட்டிலிருந்து யாரானாலும் எந்த வழியினாலும் விலகுகிறவன் தீயவனின் வல்லமைக்கு தன்னையே காட்டி கொடுக்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம். தாட்ஸ் ஃப்ரம் த மவுண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங் என்ற புத்தகத்தில் பக்கம் 89-90. உண்மையை பேசணும். சூரிய ஒளி போல உண்மையான வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். நாம் உண்மையை பேசினால் நாம் தேவனுடையவர்கள், பொய்யாக செயல்பட்டால் பிசாசினுடையவர்கள். அதான் சிம்பிளாக அர்த்தம் வாசித்த அந்த பகுதிக்கு. ஆமென்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. இப்படி சொல்ல ஆணையிடுதல் அவசியமே இல்லை. மக்கள் நம்மை நம்ப வேண்டும், என்னை நம்ப வேண்டும் என்பதற்காக ஆணையிடுதல் என்பது கவட்டுக்கட்டைகள் அல்லது முடவன் கோள்களை பயன்படுத்துவதற்கு சமமாகும். இந்த முடவன் இந்த கவட்டில் கட்டை வச்சு நடப்பார் பார்த்தீங்களா, கிரச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் இப்படி ஆணையிட்டால் சத்தியம் பண்ண நம்பிடுவாங்க அப்படின்றதுக்காக இப்படி ஆணையிடுவது அந்த கவட்டுக்கட்டைகளை பயன்படுத்துறதுக்கு சமம். அது என்ன அர்த்தம்னா,
நம்ம பொய் பேசணுன்னா நொண்டின்னு அர்த்தம். பொய் பேசுகிறவன் நொண்டி, பொய்யானை இடுகிறவன் நொண்டி என்று பொருள். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாய் இருப்பதாக என்று இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கொலோசியர் 4:6, எபேசியர் 4:29 பவுல் இப்படி சொல்லியிருக்கிறார். மேற்கூறப்பட்ட வசனங்களின் வெளிச்சத்தில் மலை பிரசங்கத்திலே கிறிஸ்து பயன்படுத்தின வார்த்தைகள், பரிகாசம் மற்றும் குறும்பான பேச்சுகள், தூய்மையற்ற உரையாடல்கள் ஆகியவைகளை கண்டனம் செய்வது தெரிகிறது. ஆண்டவர் நமக்கு சொல்கிறார்ல, பொய்யான இடுதல் என்பது எதையும் உள்ளடக்குமா. பொய்யான இடாதீங்கன்னு ஆண்டு சொன்னார்ல, அதை பரிகாசம் பண்ணுறது, குறும்பான பேச்சுகள், அதை மற்றவர்களை வேதனைப்படுத்தும் அளவில் குறும்பா பேசுவது, தூய்மையற்ற உரையாடல்கள், இந்த டபுள் மீனிங்கில் பேசுகிறது. இந்த டபுள் மீனிங்கில் பேசுகிற கில்லாடிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க கிறிஸ்தவத்தில். அப்படிப்பட்ட தூய்மையற்ற உரையாடல்கள் ஆகியவளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்டனம் செய்கிறார். ஆண்டவர் இங்கே கண்டிக்கிறார். அந்த வசனங்களின்படி நமது வார்த்தைகள் உண்மையாக மட்டும் இருந்தால் போதாது, உள்ளதை உள்ளது என்றும் இல்லது என்றும் ஆண்டவர் சொல்லிக்கிறார்ல, அந்த வசனத்தின்படி பார்த்தால் உண்மை மட்டுமல்ல, தூய்மையும் நம்முடைய வார்த்தைகளிலே வெளிப்பட வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த டபுள் மீனிங்கில் பேசுகிறது, ஆபாசமாக செக்ஸியாக பேசுகிறது, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள். வார்த்தைகளின் மூலம் விளையாடாதீர்கள். நீதிமொழிகளில் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. அப்படியே தனக்கு அடுத்தவனை வஞ்சித்து நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷனும் இருக்கிறான். செய்கிறதெல்லாம் செஞ்சுவிட்டு நான் விளையாட்டுக்கு செஞ்சேன், தெரியாமல் செய்தேன் என்பது சரியல்ல. அதற்காக நாம் அழைக்கப்பட்டவர்களும் அல்ல. 144,000 பேரின் குணலட்சணங்களில் ஒன்று என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் 14:5 வாசிக்கிறோம், இவர்களுடைய வாயில கபடம் காணப்படவில்லை. இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்களிடத்தில் காணப்படுவதும் இல்லை. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படித்து பாருங்க. பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டோட வருகைக்கு ஆயத்தமாகிறோம் என்று சொல்லுகிற பிள்ளைகள் பொய்யான இடுதல் என்ற காரியத்தில் இப்படி வஞ்சித்தல், பிறரை பழித்து பேசுதல், பரியாசம் பண்ணுதல், தூய்மையற்ற விதத்தில் பேசுதல், இந்த மாதிரி எல்லா காரியங்களுக்கும் விலகி இருக்கணும் என்பதை தேவன் அழகாக நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மலைப்பிரசங்கத்தை பற்றியே ஒரு விளக்க புஸ்தகம் ஒன்று இருக்குது. அதான் தாட்ஸ் ஃப்ரம் த மவுண்ட் ஆஃப் பிளெஸ்ஸிங், நித்திய கண்மலை வழங்கும் சத்திய விருந்து. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகா தேவன் நமக்கு அந்த மலைப்பிரசங்கத்திற்கான அர்த்தத்தை கற்றுக் கொடுக்கிறார். 5வது நாம் பார்க்க வேண்டிய காரியம், அந்த 6 பிரமாணங்கள் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆண்டவர் காண்பித்தாரே, அதில் 4வது பார்த்தோம், பொய்யான இட வேண்டாம், அதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்த்தோம். 5வது பழி தீர்த்தல், பாவிகளுக்குரியது அல்ல, பரமனுக்கு உரியது. மற்ற 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், வசனம் 38 இருந்து நான் பார்த்தோம் என்று சொன்னால், அன்று அப்படியே அந்த பழி தீர்த்தல் என்ற காரியத்தை குறித்து ரொம்ப அழகாக பேசுகிறார். 38 43 வரைக்கும். C.G. மாண்ட்ஃபியர் என்ற யூத கல்விமான் சொல்லுகிறார், மத்திய 5:38 48 வரையிலான பகுதியானது மலைப்பிரசங்கத்தில் மிக மையமான மிக பிரபலமான பகுதி என்று அவர் சொல்லுகிறார். இப்போ நம்ம பார்க்குறோமே இந்த காரியம் 5வது பாயிண்ட்டும் 6வது பாயிண்ட்டும் மத்திய 5:38 வரைக்கும் அந்த மலைப்பிரசங்கத்தில் மிக முக்கியமான சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த சர்மன், மலைப்பிரசங்கத்தில் மையமான மிக பிரபலமான மோஸ்ட் ஃபேமஸ் போர்ஷன் ஆஃப் தி சர்மன், அந்த பிரசங்கத்தில் மிக பிரபலமான பகுதி. கிறிஸ்துவின் காலத்தில் ரோம படை வீரர்கள் யூதேயா மற்றும் கலிலேயா முழுவதிலும் ஆங்காங்கே நிலை கொண்டிருந்தார்கள்.
அடிக்கடி மக்களுக்கும் அந்த ரோம போர் வீரர்களுக்கும் இடையிலே மோதல்கள் ஏற்பட்டன. எதிரிகள் எப்பொழுதும் கண்ணெதிரிலே இருந்தபடியால் எங்கே பார்த்தாலும் இந்த ரோமர்கள் ஆங்காங்கே கேம்ப் அடித்து இருப்பாங்க. ஜனங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த ரோம படை வீரர்கள் இருப்பார்கள். அந்த காலம் அப்படி தான் இருந்துச்சு. இப்படி எப்போ பார்த்தாலும் இவங்க கண்ணிலே இருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்த யூதர்களின் அடி மனதில் பகை உணர்வும் பழி உணர்வும் கூடாரம் போட்டு உட்கார்ந்திருந்தது. இவர்தான் நம்மை ரோம அடக்குமுறையிலிருந்து விடுவிப்பார் என்ற இயக்கத்தினாலே ஏராளமானவர்கள் என்ன செஞ்சாங்களாம், அந்த மலையடிவாரத்தில் வந்து காத்திருந்தார்கள். அந்த ஆசீர்வாத மலை அப்படின்னு பார்க்குறோமே, அங்கே வந்து காத்திருந்தாங்க. ஆனால் இரட்சகரோ எதிரிகளை குறித்து புதிய பரிமாண போதனையை முன்வைத்தார். எப்போ பார்த்தாலும் இந்த எதிரிகளை, இந்த ரோம போர் வீரர்களை யூதர்களை பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த பழி உணர்வு பகை உணர்வு அவங்கள்ட்ட இருந்துச்சு. என்ன செய்கிறது அப்படின்னு நினச்சி வந்தாங்க. இவர் ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு பார்த்தா இவர் வித்தியாசமாக சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற சட்டம் லேவியராகமம் 24:20 இருக்கு. இந்த சட்டமானது மோசேயினால் கொடுக்கப்பட்டுள்ள சட்டங்களிலே முன்னேற்பாட்டு வாசகமாக இருந்தது. உண்மைதான். முன்னேற்பாடா அடிக்கு அடி, உதைக்கு உதை, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அப்படி தான் இருந்துச்சு பழைய ஏற்பாட்டில். உண்மைதான். அது ஒரு சமுதாய சட்டமாக ஆண்டவர் கொடுத்திருந்தார். சோஷியல் லா. பழிதீர்த்தல் என்பது தேவ சித்தம் அல்ல. பழைய ஏற்பாட்டு வாசகங்களையே பாருங்களேன். பழைய ஏற்பாட்டிலேருந்தே சில வசனங்களை பார்ப்போம். நீதிமொழிகள் 20:22 வாசிக்கிறோம், தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. நீதிமொழி 24:29, அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன் என்று நீ சொல்லாதே. நீதிமொழி 24:17, உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே. உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. நீதிமொழிகள் 25:21. உபாகமம் 32:35, பழிவாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. ஆண்டவர் சொல்ல. அப்போ பழைய ஏற்பாட்டிலேயே பழிவாங்கலாம் அப்படின்றது கிடையாது. ஒரு சோஷியல் லா இருந்துச்சு, சமுதாய சட்டம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு. ஆனால் தேவனுடைய சட்டம் என்ன? அதான் படித்தோம். பழைய ஏற்பாட்டில் இத்தனை வசனங்கள் படித்தோம். மேற்காணும் உண்மைகளை இன்னும் மேன்மைப்படுத்தியே இரட்சகர் பேசினார் மலை பிரசங்கத்தில். மறுகணத்தை காட்டு, உன் அங்கியையும் விட்டுவிடு, 2 மைல் தூரம் போ, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகங்கோணாதே போன்ற இயேசுவின் புரட்சி வாக்கியங்கள் எல்லாம் மகாத்மா காந்தியை தொட்டது, இந்திரா காந்தியை தொட்டது, ராஜாராம் மோகன் ராயை தொட்டது, மார்ட்டின் லூத்தர் கிங்கை தொட்டது, நெல்சன் மண்டேலாவை தொட்டது. என்னை இன்னும் தொடவில்லையே. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னும் நம்முடைய பகை வளர்த்தலும் பழி தீர்த்தலும் பாதரசமாய் பரவசமாய் இந்த பழிதீர்த்தல் என்னும் குணம் இன்னும் பரவி கிடக்கிறது. என்ன மத்தியில், சபையார் மத்தியில், போதகர்கள் மத்தியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்கிறது எல்லாம் இருக்கு. இயேசு வருவாரா, எனக்கும் மோட்சம் தருவாரா? யோசித்து பாருங்கள். அன்பான தேவ ஜனங்களே, பைபிளை படிக்கிறோம், பிரசங்கம் கேட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் காதுக்குள்ளே போகிறதெல்லாம் செயலில் வாழ்க்கையில் வெளியே தெரிகிறதா? வெளியே நாம் கேட்கிற சத்தியங்களுக்கு அடிப்படையில் நாம் வாழ்கிறோமா என்பதை சிந்திக்கணும். மலைப்பிரசங்கம் அவருக்குரியது இவருக்குரியது என்று மட்டுமே கூறிக்கொண்டு எனக்குரியது என்று நாம் காண தவறுவோமாகில் நம் முடிவு என்னமாயிருக்கும்? காந்தியடிகள் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற இந்த மலைப்பிரசங்கத்தை கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சரியாக கடைபிடித்திருந்தால்
இந்தியா என்றைக்கோ கிறிஸ்தவ நாடாக மாறியிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதை அப்படியே மறைச்சிட்டாங்க. ஏன் தெரியுமா? உண்மை வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் எல்லாத்தையும் மூடி மறைக்குது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் புரிஞ்சுட்டாருங்க. காந்தி தாத்தா புரிஞ்சுட்டாரு. இன்னும் நமக்கு புரியலை. அவர் மலைப்பிரசங்கத்தை படித்து வாழ்ந்து காமிச்சிட்டு போயிட்டாரு. நம்ம இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கிறோம், வாழ்ந்து காட்டலை. இப்பொழுது இயேசுவிடம் நாம் திரும்ப வேண்டும். நம் சீர்கேடுகளை அவர் குணமாக்குவார். ஓசியா 14:4 வாசிக்கிறோம், என்னிடத்தில் திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். தேவ பிள்ளைகளை, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம சீர்கேடுகளை வச்சுக்கிட்டே எப்படிலாம் பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு. ஆண்டவர் சொல்றார், என்னிடத்தில் திரும்பு, மனம் திரும்பணும். மனம் திரும்பி, ஆண்டவரே புதிய வாழ்க்கையை, உம்முடைய வாழ்க்கையை நான் வாழ எனக்கு உதவி செய்யணும், ஆண்டவர்கிட்ட பலனை கேட்கணும். 6வது காரியம் நான் வரிசையாக பார்க்கிற அந்த 6 பிரமாணங்கள் குறித்து இயேசு பேசினாரே, அதில் 6வது சத்துருக்களை சிநேகித்தல் என்னும் தெய்வீக பண்பு, தெய்வீக அன்பு. தேவ பிள்ளைகளே, அப்போ ஒருத்தர் எனக்கு சத்துரு போல செயல்படுறாரு, பழி வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஆண்டவர் சொல்லார், அது எனக்குரியது, அது அவருக்குரியது, அவர் பார்த்துக்குவார். சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லும் அதிகாரம் நம் இரட்சகருக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் உண்டு. ஏனெனில் நாம் அவருக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவர் நம்மை சிநேகித்தார் அல்லவா. ரோமர் 5:10 அப்படித்தான் வாசிக்கிறோம். while we were yet sinners Christ died for us. நம்ம சத்துருக்களாக இருக்கும் பொழுது அவர் நம்மகிட்ட அன்பு காமிச்சார். தேவ பிள்ளைகளே, சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று மத்தேயு 5:44 வாசிக்கிறோம். அந்த சிநேகம் என்ற அந்த வார்த்தைக்கான கிரேக்க பதம் அகாப்பே. அகாப்பே லவ் அடிக்கடி கேள்விப்படுவோம்ல. அந்த சத்துருக்களை சிநேகியுங்கள், அந்த சிநேகம் என்ற வார்த்தை அகாப்பே. என்ன அர்த்தம்னா, பிரிக்க முடியாத அல்லது ஜெயிக்க முடியாத பிரியம் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட தேவ குணம், அந்த பிரிக்க முடியாத அந்த அன்புங்க. அந்த அன்புக்கு அப்புறம் வேற அன்பே கிடையாது. அந்த தெய்வீக அன்புக்கு மேலே வேற அன்பு இல்லை. அந்த அன்பை ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட தேவ குணமே தெய்வீக அன்பு ஆகும். அந்த அன்பையே நாம் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் எல்லார் மேலும் காட்டணும். தேவன் அப்படி தான் காமிச்சாரு, நாமும் அப்படி காட்ட வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாருங்களேன், மத்தேயு 5:45 படிக்கிறோம், இப்படி செய்வதனால், இப்படிப்பட்ட அன்பை காட்டுறதுனால, இப்படி சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுறதுனால, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறதுனால, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் மழை ஆண்டு கொடுக்குறாரா? அல்லது சர்ச்சுக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டு வெயில் அப்படின்னு கொடுக்குறாரா? இல்லை, எல்லாருக்குமே. மாணவர்கள், அப்படி செய்தால் நீங்களும் பரமபிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். நம்ம படிக்கிற பிரசங்கத்தின் தலைப்பு அதானே, மலை பிரசங்கமும் பரமபிதாவின் புத்திரரும். Sermon on the Mount and the children of the heavenly Father. பரமபிதா எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவர்களாகவே அவருடைய பிள்ளைகளாகி நாமும் இருக்க வேண்டும். நம் வாழ்வை கசப்பாக்குகிறவர்களுக்காக நாம் ஜெபிப்பதே அந்த கசப்பை கொள்வதற்கான நிச்சயமான வழி. உங்களுடைய வாழ்க்கையை யாராவது கசப்பாக்குறாங்களா? என்னை குறித்து இல்லாத பொருளாக சொல்கிறாங்க, என்னை பழிக்கிறார்கள், அவமதிக்கிறார்கள், என் வேலையை அதிகமாக்குகிறார்கள், எனக்கு பாரத்தை கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நம் வாழ்க்கையை கசப்பாக்குகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறதே அந்த கசப்பை கொள்வதற்கான நிச்சயமான வழி. அதான் ஆண்டு சொன்னார், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பாருங்கள், வழக்கமாக என்ன செய்வோம், நமக்கு பிடிச்சவங்களுக்கு தான் ஜெபம் பண்ணுவோம், பிடிக்காதவங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு தோணவே தோணாது. கசப்புணர்வுகளோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறோம். பகை உணர்வுகளோடு கர்த்தருடைய ஆலயத்தில் ஆராதனை செய்கிறோம். பழி தீர்க்கும் நாள்
எனக்கும் வரும் என ஏசா போல் காத்திருக்கிறோம். ஆனாலும் நம்ம இயேசுவின் பிள்ளைகள் என்றே சொல்லிக் கொள்ளுகிறோம். தேவ ஜனமே, மோட்சம் போவோமா அல்லது மோசம் போவோமா? நாம் பொல்லாங்கனின் புத்திரரா, பரமபிதாவின் புத்திரரா? பரமபிதா எப்படிப்பட்டவர் என்று நாம் புரிந்து கொண்டால் பரமபிதாவின் புத்திரருக்குரிய பண்பு நலன்களை நாம் புரிந்து கொள்வோம். பரமபிதாவின் பண்பு நலன்களே பரமபிதாவின் புத்திரருக்குரிய பண்பு நலன்கள் ஆகும். மத்தேயு 5:48 பாருங்க. 5ஆம் அதிகாரம் எப்படி முடியுது? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராயிருக்க கடவீர்கள். அந்த பூர்ண சர்க்குணத்தை, பிதாவின் பூர்ண சர்க்குணத்தை பிரதிபலிப்பவர்களே அவரது புத்திரர் ஆவார்கள். இங்கே கூறப்படும் பூர்ண சர்க்குணம் என்பது எந்த நோக்கத்திற்காக மனிதன் படைக்கப்பட்டானோ அந்நோக்கத்தை நிறைவேற்றும் விதத்தில் வாழ்வதே ஆகும். பாவியையும் பரிசுத்தவானையும் ஒன்றுபோல நேசிப்பதே தேவனின் மாபெரும் நற்குணம் ஆகும். தேவன் மன்னிப்பது போல் மன்னிக்கவும், அவர் நேசிப்பது போல் நேசிக்கவும் நாம் கற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்தவ பரிபூரணத்தில் நாம் நுழைய ஆரம்பிக்கின்றோம். எனக்கு பிடிச்சவங்களே நேசிப்பேன், எனக்கு பிடிக்காதவங்க முகத்தை கூட பார்க்க மாட்டேன், தோத்திரம் கூட சொல்ல மாட்டேன், ஆத்திரம்தான் வரும். அப்படி தானே? நம்ம அப்படி தான் இருக்கிறோம். நம்முடைய பலவீனம், மாம்ச பலவீனம் அப்படி தான் இருக்கிறது. பிரியமானதே பிள்ளைகளே, ஆனால் இயேசுவை பாருங்கள். தாம் ஆசீர்வாத மலையில் சொன்னதை என்ன சொன்னார்? சத்துருக்களை சிநேகிங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை பகைக்கிறவர்களுக்காக அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று அவர் ஆசீர்வாத மலையில் சொன்னதை கொல்கொதா மலையில் கடைபிடிச்சார். அவரெல்லாம் தூஷித்தார்கள், இயேசுவை பரியாசம் பண்ணினார்கள், நிந்தித்தார்கள். பிதாவே இவர்களை மன்னியும். ஆசீர்வாத மலையில் சொன்னதை கொல்கொதா மலையில், கல்வாரி மலையில் கடைபிடிச்சார். அவர் தேவகுமாரன், தேவபுத்திரராக மாற வேண்டிய நமது இலக்கும் அதுவே. அவர் மட்டுமா தேவகுமாரன்? நாமும் தேவகுமாரராக, தேவகுமார்த்திகளாக மாறணும். அதுக்கு தான் இந்த காலம், அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு இந்த கிருபையின் காலத்தை கொடுத்துருக்கிறார். கிருபையின் காலம் எதுக்கு? வீடு கட்டிட்டு அமெரிக்கா போகிறதுக்கா? அதையும் செய்வோம், ஆனால் கிறிஸ்துவை போல் மாற வேண்டும். பிரியமானவர்களே, இந்த 6 காரியங்கள் பார்த்தோமே, 6 கட்டளைகளை குறித்து இயேசு சொன்னார். அது சுருக்கமாக சொல்லுகிறேன். கோபத்தில் தளர்ச்சி கண்டு சாந்தத்தில் வளர்ச்சி அடைகிறவர்கள், இல்லறத்தில் இனிமை கண்டு இச்சையின் மீது வெற்றி கொள்ளுகிறவர்கள், கணவன் மனைவியாய் நேசம் கொண்டு மனவாழ்வின் மூலம் மனம் பரப்புகிறவர்கள், உண்மைக்காய் உறுதி பூண்டு லட்சிய நோக்குடன் வாழ்கிறவர்கள், பழிதீர்த்தலை பரமனிடம் விட்டுவிட்டு பரிசுத்த தாழ்மையை வெளிக்காட்டுகிறவர்கள், பகைவரிடமும் பரிவு கொண்டு நன்மை மட்டுமே செய்கிறவர்கள், மலைப்பிரசங்கத்தின் மாவேந்தன் உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்து காட்டிய பூர்வ பிரமாணங்களின் 6 வகை பிரமாணங்களை பிரதிபலிப்பவர்களே பரமபிதாவின் புத்திரராம். பழிதீர்ப்போர்க்காக பரிந்து ஜெபித்தலும், தீமைக்கு பதிலாக நன்மை செய்தலும், சபிப்பவர்களை சஞ்சலமின்றி ஆசீர்வதித்தலும் இறை மக்களின் இனிய குணங்களாம். பரமபிதாவே, நின் திருக்குமாரனின் அருட்புண்ணியங்களினால் எங்களையும் நின் புனித புத்திரராய் மறுமாக்குமே. எங்கள் நல்ல தகப்பனே, எங்களிடத்தில் இன்னும் இந்த மாம்சம் இருக்கிறது, பாவம் இன்னும் வாலாட்டி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும். உமது குமாரன் இயேசுவை போல் எங்களை நீர் மாற்ற சித்தம் கொண்டிருப்பதற்காக நன்றி. அதற்காக எங்களை தத்தம் செய்ய எங்களுக்கு நித்தமும் பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கிறிஸ்துவில் வளர கிருபை செய்வாராக. ஆமென்.